வெள்ளத்தில் சிக்கிய குழந்தைகள் செல்லப்பிராணிகள். நகரத்தில் கனமழை பெய்து சாலைகளும் வீடுகளும் மெதுவாக தண்ணீரால் நிரம்பத் தொடங்குகின்றன. ககன் மற்றும் ஹிருதிகா வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததை பார்த்து அதிர்ச்சியுடன் நிற்கிறார்கள். நாய், பூனை, கிளி, முயல், எலி, மீன் எல்லாம் பயத்தில் ஒன்றாக கூடுகின்றன. அம்மா, அப்பா குழந்தைகளை பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லி வழிகாட்டுகிறார்கள். ககன் தைரியமாக எல்லா செல்ல பிராணிகளையும் காப்பாற்றுவேன் என்று முடிவு செய்கிறான். ஹிருதிகா மீன் இருக்கும் பாத்திரத்தை அக்கறையுடன் தூக்கிக் கொள்கிறார். ககன், ஹிருதிகா மற்றும் செல்ல பிராணிகள் வெள்ளம் நிறைந்த தெருவில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். தண்ணீர் வேகமாக ஓட நாய் முன்னால் நின்று பாதுகாப்பாக வழி காட்டுகிறது. பூனை தண்ணீரில் இருந்து உயரமான இடத்துக்கு தாவி மற்றவர்களை எச்சரிக்கிறது. கிளி மேலிருந்து பறந்து பாதுகாப்பான பாதையை காட்டுகிறது. முயல் சோர்ந்து நிற்க ஹிருதிகா அதை கையில் தூக்கிக் கொள்கிறாள். எலி ஒரு சிறிய மிதக்கும் படகை கண்டுபிடிக்கிறது. அனைவரும் படகில் ஏறி பாதுகாப்பாக பயணம் தொடர்கிறார்கள். மிதக்கும் மரம் படகை நோக்கி வர ககன் தைரியமாக தள்ளிவிடுகிறான். அவர்கள் உயரமான கட்டிடத்தின் மேல் பாதுகாப்பாக ஏறுகிறார்கள். மீட்பு குழு படகுடன் வந்து குழந்தைகளை பார்க்கிறது. ககன், ஹிருதிகா மற்றும் எல்லா செல்ல பிராணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்படுகிறார்கள். நாய் வால் ஆட்டுகிறது, பூனை மியாவ் செய்கிறது, கிளி மகிழ்ச்சியாக சத்தமிடுகிறது. அனைவரையும் காப்பாற்றியதற்காக ககனும் ஹிருதிகாவும் பெருமையாக நிற்கிறார்கள். வெள்ளம் கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றே, தைரியம், ஒற்றுமை, கருணை இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம். இயற்கை பேரழிவுகளில் மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றாக இருந்தால் உயிர்களை காப்பாற்ற முடியும். Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment and follow our channel. Like, subscribe, share, comment and click bell icon.